இசை பெரிதா மொழி பெரிதா என்று சொல்லும் பொழுது மொழிதான் பெரியது என்பான் ஞானி. இளையராஜா அந்த நேரத்தில் அந்த பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா வைரமுத்து கவிப்பேரரசாகி இருக்க மாட்டார், சினிமா பாடல்கள் எழுதியிருக்க மாட்டார். தலையணை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை, தூக்கத்தை வாங்கினேன் தலையணை வாங்கலை, என்னது அப்படின்னு கேட்டுக்காரு. கொஞ்சம் சாப்பிட்டா வைரமுத்து பதில் சொல்லியிருக்கலாம். கருத்து பிழையும் இல்லை எழுத்து பிழையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உடனே இளையராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. இளையராஜாவும் பேசிக்கொள்ளாத சமாச்சாரத்தில் இருவருக்கும் சமாதானம் செய்ய முயன்று தோல்வியடைந்தார் பாரதிராஜா. வைரமுத்து நல்ல கவிஞர் தான், ஆனால் நல்ல மனுஷன் இல்லை, நல்ல புத்தி இல்லை, நன்றி கெட்டவர் வைரமுத்து. இளையராஜா இல்லைன்னா வைரமுத்து வந்திருக்க முடியுமா? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். 20 வருடங்களாக தொடரும் இளையராஜா வைரமுத்து மோதல். இளையராஜாவை வைரமுத்துவுக்கு அறிமுகம் செய்த பெருமை பாரதிராஜாவைத்தான் தேரும். ஆரம்பத்தில் வைரமுத்து தமிழக அரசில் மொழிபெயர்ப்பு துறையில் உதவியாளராக பணியாற்றினார். அவருடைய மனைவி அங்கேதான் பணியாற்றினார். அப்போது நல்ல கவிதைகள் எழுதுவார். வைரமுத்து, பாரதிராஜா, இளையராஜா 3 பேருமே தேனி மாவட்டத்துக்காரர்கள், பக்கத்து ஊருக்காரங்க. அப்போது இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் வைரமுத்துவை கூட்டிகிட்டு போய் வைரமுத்து பேர் நல்லா பாட்டு எழுதுவார் என்று சொன்னார். உடனே மெட்டுக்கு பாட்டு எழுதினார் வைரமுத்து. பூங்கதவே தாழ்த்திரவாய். அந்த பாடலை முழுசாக படித்ததும் பாட்டு நல்லா தான் இருக்குது என்று சொல்லி கம்போசிங்க்கு ஒத்துக்கொண்டார் இளையராஜா. அந்த நேரத்தில் அந்த பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா வைரமுத்து கவிப்பேரரசாகி இருக்க மாட்டார், சினிமா பாடல்கள் எழுதியிருக்க மாட்டார். இதுதான் வரலாறு. அப்போது வைரமுத்து என்ற கவிஞரை திரைப்பட பாடலாசிரியர் ஆக்கியது இளையராஜா. நிறைய பாடல்களுக்கு, வைரமுத்துவின் பாடல்களுக்கு இளையராஜா இசையமைத்து கொண்டிருந்தார். அப்போ முதல் மரியாதை என்ற படத்தில் ஒரு பாட்டு எழுதினார். தலையணை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை அப்படிங்கிற வரியை பார்த்து, என்னப்பா இந்த வரி புரியலையே, நல்லா இல்லையே, அது என்ன தலையணை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை, தூக்கத்தை வாங்கினேன் தலையணை வாங்கலை, என்னது அப்படின்னு கேட்டுக்காரு. கொஞ்சம் சாப்பிட்டா வைரமுத்து பதில் சொல்லியிருக்கலாம். கருத்து பிழையும் இல்லை எழுத்து பிழையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உடனே இளையராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. அன்றிலிருந்து தொடங்கிய பிரச்சனை இப்போது வரை நீண்டு கொண்டே இருக்கிறது. இளையராஜாவுக்கு தன்னுடைய இசையில் வைரமுத்துக்கு பாடல் எழுத வாய்ப்பு தராமல் போய்விட்டது. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்தார். ஏஆர் ரஹ்மான் பாடல்களுக்கு இசையமைக்க ஆரம்பித்தார் வைரமுத்து. ஆனால் இளையராஜா அதிகமான பாடல்கள் எழுதினார், பாடல்களுக்கு இசையமைத்தார். வைரமுத்துவின் அதிக பாடல்களுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த படங்களும் குறைவு. அந்த அடிப்படையில் ஏஆர் ரஹ்மான் எழுதிய பாடலும் குறைவு. அதற்கப்புறம் இளையராஜாவும் வைரமுத்துவும் பேசிக்கொள்வதே இல்லை. இளையராஜா மதுரையில் நடத்த இசை கச்சேரி கூட பாரதிராஜாவை தான் சென்றிருந்தார், வைரமுத்து போகவில்லை. வைரமுத்துவும் இளையராஜாவும் பேசிக்கொள்ளாத சமாச்சாரத்தில் இருவருக்கும் சமாதானம் செய்ய முயன்று தோல்வியடைந்தார் பாரதிராஜா. வைரமுத்து பற்றி பேசாத என்று சொல்லிவிட்டார். இளையராஜாவுக்கும் பாரதிராஜாவுக்கும் எவ்வளவோ சண்டை நடந்த போதிலும் இருவரும் சேர்ந்து கொள்வார்கள். ஏன்னா அவங்களுடைய கெமிஸ்ட்ரி அப்படி. எவ்வளோ சண்டை போட்டாலும் வாடா போடான்னு சொல்லுவாங்க, மறுபடியும் அப்புறம் ஒன்றாயிருவாங்க. கணவன் மனைவி ஊடல் மாதிரி. ஆனால் இளையராஜாவும் வைரமுத்துவும் போட்ட சண்டை தொடர்ந்து கொண்டே இருந்தது. சமீபத்தில் இளையராஜாவை பற்றி நேரடியாக சொல்லாமல் வைரமுத்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இசை மொழி பெரிதா, இசை பெரிதா மொழி பெரிதா என்று சொல்லும் பொழுது மொழிதான் பெரியது என்பான் ஞானி என்று சொல்லிவிட்டார். ஞானி என்றால் அது இளையராஜாவை தான் குறிக்கும். பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திரை இசை பாடல் வேறு, மற்ற பாடல்கள் வேறு, கவிதைகள் வேறு. கவிதைகளுக்கு கண்டிப்பாக மொழி முக்கியம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதே சமயத்தில் திரை இசை பாடல்களுக்கு மொழி முக்கியம் அல்ல, இசைதான் முக்கியம். ஒரே இசையில் எல்லா மொழிகளுக்கும் பாட்டு எழுதலாம். எனவே சினிமா இசையை பொறுத்தவரையில் இசைதான் முக்கியம். நேராக போய் ஒரு ப்ரொடியூசர் இயக்குனர் கதை சொன்னார்னா, கதை ஓகே ஆனதும் தயாரிப்பாளர் என்ன கேட்பாருன்னா, எப்பா மியூசிக் யார்ப்பா போடலாம்? அப்போ அந்த டைரக்டர் ஒன்று இளையராஜா என்பார், இல்லை என்றால் ஏஆர் ரஹ்மான் சொல்வார். எனவே திரை இசை பாடல்களுக்கு இசையமைப்பாளர்கள் தான் முக்கியம். எனவே அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல திரை இசை பாடல்களுக்கு இசையமைப்பாளர் தான் இந்த சிச்சுவேஷனுக்கு உண்டான பாடல்களை எழுத வேண்டியது யார் என்பதை தீர்மானிப்பார். ஒரு சஜஷன் சொல்லலாம்,
டைரக்டர் அவ்வளோதான். இல்லைப்பா இவர் பாட்டு எழுதுனா நல்லா இருக்கும், இவர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார் ஒரே வார்த்தையில். ஆக திரை இசை பாடல்களுக்கு பாடல் எழுதுபவரை தேர்ந்தெடுப்பதும், திரை இசை பாடல்களை பொறுத்தவரையில் இசையமைப்பாளர் தான் பாடலாசிரியரை முடிவு செய்வார். பாடல் பாடுபவர்களையும் முடிவு செய்வது இசையமைப்பாளர் தான். எனவே அங்கு எல்லா முக்கிய பங்கையும் வகிப்பவர் இசையமைப்பாளர் என்று ஆகிவிடுகிறது. இப்போ இளையராஜா இசையினால் தான் பாடல்கள் வெற்றி பெறுகின்றன, இளையராஜா இசைதான் விநியோகஸ்தர்களை படத்தை வாங்க வைக்கிறது என்கிற சூழ்நிலை வரும்போது அங்கே இளையராஜாவுடைய பாத்திரம் பெரிதாகி விடுகிறது. அப்போ இளையராஜா வச்சதுதான் சட்டம். இளையராஜா பாடலுக்கு தனியாக சம்பளம் வாங்கி கொள்கிறார். பாடல் பதிவு முடிஞ்சதும் அந்த இசை கருவி வாசித்தவர்கள், பாடலாசிரியர்கள், பாடல் பாடியவர்கள் அனைவருக்கும் சம்பளம் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆனால் ஒப்பந்தம் செய்யும் போதே இளையராஜா என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு பாடலுடைய காப்பி ரைட்ஸை எனக்கு கொடுத்துருங்கிறார். ஆனால் அந்த சமயத்தில் ப்ரொடியூசர்கள் பெரிதாக அதை கருதுவதில்லை, சரின்னு கையெழுத்து போட்டுருவாங்க. அந்த அடிப்படையில் வந்தது தான் காப்புரிமை. இளையராஜாவுடைய வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, சரவணே சார், படத்தினுடைய முழு உரிமையும் தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம், பாடல்களுடைய காப்புரிமை இசைஞானி இளையராஜாவுக்கு சொந்தம், இது சட்டம் சொல்கிறது. இது உலக இசை இதை ஒத்துக்கொள்கிறது. ஏன்னா வெளிநாட்டில் எல்லாம் பல இசையமைப்பாளர்கள் அந்த பாடல்களுக்குரிய காப்புரிமையை தங்களுடைய வசமே வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இளையராஜா வாங்கியிருக்காரு. சமீபத்தில் சன் பிக்சர்ஸ் மீது இளையராஜா ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார், அதாவது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். ஏனென்று சொன்னால், அந்த படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்த ஒரு பாடல் வா இந்த பக்கம் என்று ஒரு பாடல் வருகிறது. அதை பயன்படுத்தி இருந்தார் லோகேஷ் கனகராஜ் கூலி திரைப்படத்தின் முன்னேற்றத்தில். இது ஒரிஜினலாக இளையராஜாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், சரிப்பா என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் தயாரிப்பாளரிடமும் அனுமதி பெறவில்லை, இளையராஜாவிடமும் அனுமதி பெறவில்லை. இதுதான் காரணம். உடனே ஒரு கேஸ் போட்டார். இந்த கேஸ் போட்ட உடனே படப்பிடிப்புக்கு போய் திரும்பினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர்கிட்ட இந்த மாதிரி சன் பிக்சர்ஸ் கூலி பட ட்ரெய்லருக்கு இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு என்று கேட்டதற்கு, சாமிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது இளையராஜாவுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை சாமிக்கும் அந்த நிறுவனத்துக்கும் தான் தொடர்பு, எனக்கு இல்லை என்று நைஸாக நிலைவிட்டார். இப்போது அதே சமயத்தில் லோகேஷ் கனகராஜ் இதற்கு முன்பு எடுத்த ஒரு படத்தில் இளையராஜாவுடைய இசையை அவருடைய அனுமதி இல்லாமல் போட்டிருக்காரு. அது ஒருவேளை இளையராஜா பார்வைக்கு வரலையா, இன்னும் கவனத்துக்கு வரலையாங்கிறது தெரியல. அந்த அடிப்படையில் நம்ம முதல்ல போட்டோமே ராஜா ஒன்றும் சொல்லிங்கிறதுக்காக கூலி படத்தினுடைய முன்னோட்டத்தில் போட்டிருக்கலாம். அனிருத்தாவது அதை எப்போ பெர்மிஷன் வாங்கினீங்களான்னு கேட்டிருக்கலாம், யாரும் கேட்கல. தவறு நடந்து விட்டது. இந்த இசை தான் பெரிது என்பவன் தான் ஞானி இன்னைக்கு சொன்னார் இல்லையா, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இந்த கருத்தை வைத்து கொண்டு இளையராஜாவின் தம்பி கங்கை மர வைரமுத்தை காய்ச்சின்னு காய்ச்சி எடுத்துட்டார். வைரமுத்து நல்ல கவிஞர் தான், ஆனால் நல்ல மனுஷன் இல்லை, நல்ல புத்தி இல்லை, நன்றி கெட்டவர் வைரமுத்து. இளையராஜா இல்லைன்னா வைரமுத்து வந்திருக்க முடியுமா? எனவே நன்றியோடு நடக்க வேண்டும், நன்றி இல்லாமல் நடந்திருக்கிறார் வைரமுத்துன்னு சொல்லி திட்டினதோடு மட்டும் இல்லாமல் இனிமே பட்டு இதை பேசினேன் என்று எச்சரிக்கையும் எடுத்து விட்டார். இப்போ இந்த சமயத்தில் ரஹ்மான் ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு, சில கற்றார் தெரியாதார் அப்படின்னு. அதுக்கும் இளையராஜாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அதையும் வலையளத்தில் உள்ளவர்கள் திரித்து இளையராஜா மீது ஏஆர் ரஹ்மான் கிண்டல் அடித்து விட்டார் என்று போட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, திமிரு பிடித்தவர்கள் என்ற வார்த்தையும் சொல்லியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். அது பற்றியும் இளையராஜாவுடைய அபிமானிகள் பிரேரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இளையராஜா பணத்தாசை பிடித்தவர் என்கிற போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். யாரு தான் பணத்தாசை பிடிச்சவர் இல்லை? சினிமாவில் உலகில் உள்ள எல்லோருக்குமே பணத்தாசை இருக்கு, அதில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவர் காப்புரிமை வைத்திருக்கிறார் இளையராஜா, சட்டம் அதற்கான பாதுகாப்பை அவர் கொடுத்துருக்கிறது. அப்போ அந்த பாதுகாப்பை நாம் மதிக்கணுமா இல்லையா? அதில் ஒரு பெர்மிஷன் கேட்டான்னு பெர்மிஷன் கேட்காம ஏன் போடணும்? நாம் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது மே கமின், நான் உள்ளே வரலாமா அது கேட்டு தான் போகணும். திறந்த வீட்டுக்குள்ளே நாய் மட்டும் தான் நுழையும், மனுஷன் நுழையக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சட்டத்தில் அடக்கம். எனவே இனிமேலாவது இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த நினைப்போர் இளையராஜாவிடம் ஒழுங்கு மரியாதையாக காப்புரிமை பெர்மிஷன் வாங்கிங்க, அது நல்லது. இல்லை என்றால் கோர்ட்டு வழக்கு கேஸுன்னு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். எனவே இந்த விஷயத்தில் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அவசரப்பட்டு இளையராஜா மீது சேற்றை வாரி தூற்றுவது நமக்கு அழகா இல்லை. ஒருத்தர் அலுவலகத்துக்குள்ள வரும்போது மே கமின் சார் என்ற பெர்மிஷனோடு தான் நம்ம உள்ள போகிறோம். அலுவலகத்துக்கு வெளியவே போட்டுருவாங்க சிலவங்க, உத்தரவின்றி உள்ளே வரக்கூடாது. அப்போ அந்த உத்தரவை மதிக்கணுமா இல்லையா? அதுதான் நம்முடைய கேள்வி. நேரலை இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு, விவாதங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.